பிரைஸ் தி லார்ட். சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தம் உண்டாவதாக, அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக உபாகமம் 3வது அதிகாரம் 3வது வசனம். அப்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அவனுடைய சகல ஜனங்களையும் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அவனுக்கு ஒருவரும் மீதியாயிராமற் போக மட்டும் அவனை முறியடித்தோம். இங்கே பாசானின் ராஜாவாகிய ஓகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாசான் மிகவும் செழிப்பான தேசம் என்று பார்க்கிறோம். அதை ஓகு என்கிற ராட்சசன் ஆண்டு கொண்டிருந்தான். 11ஆம் வசனத்திலே மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓகு என்பவன் மாத்திரம் தப்பியிருந்தான். இரும்பினால் செய்த அவனுடைய கட்டிலில் மனிதருடைய கை முழத்தின்படியே 9 முழ நீளமும் 4 முழ அகலவுமாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் அந்த ஓகு ராஜாவினுடைய கட்டில் இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது. 9 முழ நீளம் 4 முழ அகலமாக இருந்தது. அவன் ஒரு பயங்கரமான ராட்சசன் என்று நாம் படிக்கிறோம். அவன் எவ்வளோ பயங்கரமானவனாக இருந்தாலும் கர்த்தர் அவனை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ரொம்ப பயங்கரமானவர்களாக இருக்கலாம், ரொம்ப பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கலாம், பலசாலிகளாக இருக்கலாம், அதிக கூட்டமுள்ளவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு இருந்தால் ஜெயம் உங்களுடையது என்கிறத நீங்கள் மறந்து போகக்கூடாது. எரேமியா 50ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும், எப்ராயிமின் மலைகளிலும் கீலேயாத்திலும் அதன் ஆத்துமா திருப்தியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேலை திரும்பி வர பண்ணும்போது அது பாசானிலே மேயும், கீலேயாத்திலே அதனுடைய ஆத்துமா திருப்தியாகும் என்று நாம் படிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட தேவ பிள்ளைகள் ஆகிய நம்மை ஆண்டவர் திருப்தியாய் நடத்துகிறவர், திருப்தியாக்குகிறவர். நம்முடைய ஆத்துமாவை கொழுப்பான பதார்த்தங்களினாலே திருப்தியாக்குகிறவர். நல்ல நினத்தை உண்டது போல நம்முடைய ஆத்துமா திருப்தியாய் இருக்கும் என்று படிக்கிறோம். வேதத்தின் ஆழமான சத்தியங்களை அறிந்து ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்து தேவனுக்கென்று காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தேவனை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உம்முடைய வசனங்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக இருக்கிறது, ஜோடு இல்லாமல் இராது. கர்த்தருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்று சொல்லப்பட்டபடி உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே சேர்த்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஆவிக்குரிய போஜனத்தை கொடுக்கிறீர். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல அவர்கள் ஆத்துமா திருப்தியாகும்படி செய்கிறீரப்பா. இந்த நாட்கள் அந்த திருப்தியான அனுபவத்தை எங்களுக்கு இன்னும் அதிகமாய்த்தார். வேதத்தில் இன்னும் ஆழமான சத்தியங்களை நாங்கள் இறங்கி செல்ல ஆண்டவரே உம்முடைய அன்பை அதிகமாய் ருசிக்க கர்த்தர் கிருபைதார். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.